கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணா நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணா நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அண்டையில் வா. சிலுவை சுமந்தோர் உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய எல்லாருடைய பாவங்களை தம்முடைய தோளிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் எந்த விதமான பாவக்கட்டில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய சாபத்தில் இருந்தாலும், விடுதலை இல்லாமல் ஏங்கி கொண்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு வந்து பாருங்கள். சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கு ஒரு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை அவர் பரிசாக வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற இன்றைக்கு தீர்மானித்து இந்த இயேசுவினிடத்தில் வருவீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை விடுதலையாக்கி உங்கள் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தின் மழையை அளவில்லாமல் பொழிந்திருவார். அதற்கென்று இயேசுவண்டைக்கு வாருங்கள், உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, நீர் அப்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் 24, 3, 4, 5 வசனங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனாலே நீதியையும் பெறுவான். வாசித்து கேட்ட இந்த வேத வசனம் வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பர்வதத்தில் அல்லது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் பிரவேசிப்பார்கள்? அநேகருக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி, பரலோகத்திற்கு யார் போவார்கள்? அவர்கள் போவார்களா, இவர்கள் போவாங்களா சொல்லலாம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆனால் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பவன் யார்? ஒன்று சொல்லுகிறார், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்கிறார். தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காதவங்க தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அந்த நித்தியத்தில்
பிரவேசிப்பார்கள். எது மாயை? நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே மாயையாகத்தான் இருக்கிறது. எல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த உலகம் ஒரு மாயை, இந்த உலகத்தின் இச்சைகள் மாயை. சங்கீதம் 39:5 சொல்லுகிறது, எந்த மனுஷனும் மாயை தானே, மனுஷனும் மாயையாக இருக்கிறான். இன்னும் அதிகாரிகள், பிரபு எல்லாமே நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு மாயை தான். அது நம்முடைய கண்களுக்கு புலப்பட முடியாத அளவுக்கு மாயையாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு உலக பிரகாரமான ஒரு விஷயத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை கொண்டீங்கன்னா அது மாயையாக மறைஞ்சு போயிடும். மாயை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த மாய வித்தை காண்பிக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்க ஒன்றை திடீர்னு ஒரு மாயாஜாலமாக காண்பித்து நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் இருக்காது. இப்போ மாயை என்று சொல்வது என்ன அர்த்தம்னா, அது நிலை நிற்காத ஒன்றாக இருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகத்தில் பிரசங்கி 1:2 சொல்கிறாரு, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதினது சாலமோன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சாலமோன் இந்த பிரசங்கிய புஸ்தகத்தை எழுதும்போது அவருக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிருந்தது. வெள்ளி இருந்தது, பொன் இருந்தது, வசதிகள் வாய்ப்புகள் இருந்தது, ஞானம் இருந்தது, ஐஸ்வர்யம் அளவுக்கு அதிகமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் உலக பிரகாரமாக அனுபவிக்கிற எல்லாமே ஆயிடுச்சு. 1000 பெண்கள் அவனுக்கு மனைவிகளும் மறுமனையாட்டிகளுமாக இருந்தாங்க. இது எல்லாம் அனுபவித்த அந்த மனுஷன் எழுதி வைக்கிறாரு, மாயை மாயை எல்லாம் மாயை. வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் இந்த உலகம்தான் ரொம்ப பெருசு, ஐஸ்வர்யம் இருந்தால் தான் பெருசு, அல்லது அழகு இருந்தால் தான் நமக்கு மதிப்பு. ஒன்றும் கிடையாது, எல்லாமே மாயை. அழகு, சௌந்தரியம், ஐஸ்வர்யம், கனம், பதவி, பட்டம் எல்லாம் மாயை. ஆனால் மாயையின் மேலே நீங்கள் உங்கள் இருதயத்தை வச்சு அது சிறகடித்து நம்மளை விட்டு பறந்து போய்விடும். அது ஒரு நாளும் நிலைக்காது. இந்த மாயை மேலே ஒரு மனுஷன் மனசு வச்சோம்னா அந்த மாயை மனதுக்கு சஞ்சலத்தை உண்டாக்கும். பிரசங்கி 2:21 சொல்லுகிறது, என் கைகள் செய்த சகல வேலையிலும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. இந்த மாயையின் மேலே மனசை வச்சிட்டோம்னா அது மனசுக்கு சஞ்சலத்தை தான் கொண்டு வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மாயின் மேலே நம்பிக்கை கொள்ளாமல் நீங்கள் கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை வைத்து நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின் மேலே நீங்கள் உங்கள் இருதயத்தை வைப்பீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது, தன் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை இந்த மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிற மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவார். இந்த உலகத்தில் எல்லாம் மாயாக இருக்கும்போது மாயை இல்லாத நிலையான நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தெய்வம் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதுதான் நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை இந்த சொல்லப்பட்ட பிரகாரமாக நீங்கள் வாழ உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாயை இல்லாத நித்திய வாழ்வை இயேசு வாக்கு பண்ணுறார். அதை பெற்றுக்கொண்டவங்க தான் பாக்கியவான்கள், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்று வேதம் சொல்கிறது. அதனால் உங்களுக்கு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், இதை குறிச்செல்லாம் பெருமைப்படாதீங்க. அதெல்லாம் மகையே. இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற பணம் நாளை இன்னொரு ஆள் கையில் போயிடும். இன்றைக்கி அழகு இருக்கிற நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து அழகு இல்லாமல் மாறிடுவீங்க. இன்றைக்கு ஆள் பலம் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் தனித்து விடப்படுவீங்க. இதெல்லாம் மாய மாதிரி போயிடும். அதை குறித்து ஒன்றும் நமக்கு பெருமை இல்லை. நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்று உண்டு. மாயை அல்லாத நித்திய ஒரு வாழ்வை இயேசு நமக்கு வச்சிருக்கிறார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறினா மாயை இல்லாத நித்திய வாழ்வை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. மாயின் மேலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு ஏமாந்து போகாமல் நித்திய வாழ்வுக்காக தேவனே உங்களை நம்பி சேவிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.